நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் கூட்டுறவின் தந்தை என போற்றப்படும் HB ஆரி கவுடரின் 53ஆம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஆரி கவுடர் நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் தாலுகாவில் உள்ள உபதலை என்னும் ஊரில் 1893ஆம் ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி பிறந்தார். ஆரி கவுடரின் தந்தை HJ பெல்லி கவுடர் தான் யுனெஸ்கோவால் பாரம்பரிய புகை வண்டி என அங்கீகரிக்கப்பட்ட நீலகிரி மலை ரயிலுக்காக குன்னூர் முதல் ஊட்டி வரை தண்டவாளம் அமைத்த ஒப்பந்ததாரர் ஆவார். சந்தைப்படுத்துதல் முறையை முதலில் கூட்டுறவுத் துறையாக உருவாக்கிய ஆரி கவுடர் இந்திய கூட்டுறவு அமைப்பின் சந்தைப்படுத்துதல் துறையின் தந்தையாக விளங்குகிறார். குறிப்பாக மலை காய்கறிகள் விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கான விளைபொருட்களை சந்தைப்படுத்திட இன்று கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய ஊட்டி மற்றும் மேட்டுப்பாளையம் பகுதிகளில் NCMS என்று போற்றப்படும் நீலகிரி கூட்டுறவு விற்பனை சங்கத்தினை நிறுவியவரும் இவரே ஆவார். இன்று இந்நிறுவனம் 40,000த்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டு நீலகிரி மற்றும் மேட்டுப்பாளையம் பகுதியில் மலை காய்கறிகளை சந்தைப்படுத்தி லாபகரமான நிறுவனமாக இயங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்ட மக்கள் கல்லூரி படிப்பை நீலகிரியிலேயே பெற்றிட வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு ஊட்டியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை பெற்றுத்தந்த பெருமையும் இவரையே சேரும். இந்நிலையில் இன்று ஆரி கவுடரின் 53ஆம் ஆண்டு நினைவு நாள் ஊட்டி NCMS வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் அருணா, கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் மற்றும் அதிகாரிகள் என பலரும் பங்கேற்றனர். ஆரி கவுடர் என்னுடைய தாய் மாமா. என்னுடைய பெயர் விங் கமாண்டர் ஜெயபிரகாஷ். இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆரி கவுடர் இந்த மாவட்டத்திற்காகவும் படுக மக்களுக்காகவும் செய்தது நிறைய உண்டு. அதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டும் என்றால் இந்த NCMS-ஐ ஆரம்பித்தது ஒரு பெரிய செயல் என்று நினைக்கின்றோம். அவர் செய்தது எவ்வளவோ உண்டு. ஆனால் அதை கூறுவதற்கு நம்மால் எவ்வளவோ முயன்றது என்று சொன்னால், பெண்களின் கல்விக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்க வேண்டும் என்று பாடுபட்டார். ஆரி கவுடர் 53 வருடம் கழிந்து கூட, அவர் இறந்து 53 வருடங்கள் கழிந்து கூட இன்னும் அவரை நினைவு கூர்ந்து நாம் ஒரு விழாவை நடத்துகின்றோம் என்றால் அதற்குரிய பெருமை மதிப்பு அவர் செய்த காரியங்களுக்கு சேரும். நன்றி. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ராகுல் சந்திரன்.